Hi everyone, welcome to my channel Onyx Pinnacle Road to NEET Tamil. So guys, நான் இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நீட் ப்ரிப்பரேஷன் டே டு டே ஒய்டியில் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்குது நீட் ஆஸ்பிரன்ஸ் அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் யூ லைக் இட் guys. Let we move into the topic living world. ஓகே, நம்ம டாபிக்கோட இன்ட்ரடக்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸஸ். அதாவது உயிரியல் என்றால் உயிர் மற்றும் உயிர்வாழை பற்றிய படிப்பு. ஓகே, இட் எக்ஸ்பிளைன்ஸ் த வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் யூனிக் ஃபியூச்சர்ஸ். அதாவது உயிரினங்கள் எப்படி தனித்துவமாக இருக்கின்றன என்பதையும் அந்த உயிரினங்கள் எவ்வளவு மாறுபடுகிறது என்பதையும் இது சொல்லுது. ஓகே, லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் லைக் கோல்ட் மவுண்டன்ஸ், டெசர்ட்ஸ், ஃபாரஸ்ட், ஓசன்ஸ், லேக்ஸ் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அதாவது உயிருள்ள உயிரினங்கள் எங்கெல்லாம் வாழ்விடங்கள் இருக்கும் ஒரு மீனிங் சொல்றாங்கன்னா குளிர்மலைகள், பாலைவனங்கள், காடுகள், கடல்கள், ஏரிகள், வெப்ப ஊற்றுகள் வாழ்வதை குறிப்பிடுறாங்க. ஓகே, திஸ் சாப்டர், திஸ் இன்ட்ரோ ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் மேக்ஸ் சம்திங் அலைவ். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. This chapter help us to understand what makes something alive and how we classify living organisms. அதாவது இந்த பாகம் யாராவது அல்லது ஏதாவது உயிரோடு இருக்கிறது என்று எப்படி தெரியும் என்பதையும் உயிரினங்களை எப்படி வகைப்படுத்தணும் என்பதையும் சொல்லுது. ஓகே கைஸ், இந்த இன்ட்ரோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். வாட் இஸ் லிவிங்? ஓகே, லிவிங்னா என்ன? உயிர். லிவிங் ஆர்கானிசம்னா லிவிங் உயிருள்ள உயிரினங்கள். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் சம் யூனிக் ஃபியூச்சர்ஸ். அதாவது உயிருள்ள எல்லா விஷயங்களுக்கும் சில முக்கிய பண்புகள் இருக்கு. யூனிக் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா growth, reproduction, metabolism, consciousness and cellular organization. ஓகே, இதை பத்தி நம்ம இப்போ டீடைல்டா லிவிங்ல பார்ப்போம். ஓகே, லிவிங்ல இருக்க ஃபியூச்சர்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், growth. லிவிங் ஆர்கானிசம்ஸ் grow by increasing their mass and number of cells. உயிரினங்கள் தங்கள் உடல் எடையையும் செல்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறதுனால் வளர்கின்றன. அதாவது உயிரினங்களோட உடல் எடை வளர்ச்சியும் மற்றும் அதோட செல்களின் வளர்ச்சியினால அது growth ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பிளான்ட் grow throughout their life. அது வந்து indeterminate growthன்னு சொல்றாங்க. அதாவது தாவரங்கள் வாழ்க்கை முழுவதும் வளரும் நிரந்தர வளர்ச்சி. அது வந்து indeterminate growthன்னு இங்க டிஃபைன் பண்றாங்க growthல. நெக்ஸ்ட், அனிமல்ஸ் grow only up to a certain stage. அதை வந்து determinate growth சொல்றாங்க. அதாவது growthல அனிமல்ஸ் நம்மள மாதிரி இருக்க மேமல்ஸ் வந்து certain ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த growth அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் லிவிங் திங்ஸ் லைக் மவுண்டைன்ஸ் ஒன்லி grow by material addition. This is not real growth. அதாவது உயிரில்லா பொருட்கள் என்னென்ன மலை மாதிரி பொருட்களை சேர்த்து கொண்டு வளர்க்கின்றன. இது உண்மையான வளர்ச்சி இல்லை. அதாவது இப்போ நான் ஒரு சில இடத்துல மண் புயல் ஏற்பட்டு ஒரு இடத்துல மாஸ் அதிகமாகலாம் சில மவுண்டன்ஸ்ல, அது உண்மையான growth கிடையாதுன்னு growthல சொல்றாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஃபியூச்சர், ரீப்ரொடக்ஷன். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் எய்தர் செக்ஸுவலி ஆர் ஏசெக்சுவலி. எல்லா உயிரினங்களும் பாலியல் அல்லது பாலியல் சாராத முறைகளில் பெருக்கமடைகின்றன. இது செக்ஸுவலாகவும் அதாவது பாலியல் முறை மூலமாகவும் ஏசெக்சுவல் பாலியல் சாராத முறைகளும் இனப்பெருக்கம் செய்கிறது. அதுக்கு உதாரணம் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பை டிவைடிங் தெம்செல்ஸ் த்ரூ பைனரி ஃபிஷன். அதாவது பாக்டீரியா தன்னைத்தானே பிரித்து பெருக்கம் அடைகிறது. அந்த ப்ராசஸுக்கு அந்த முறைக்கு என்ன பேர் இருக்குன்னா பைனரி ஃபிஷன் மூலியமாக தன்னைத்தானே பிரித்து பெருக்கம் அடைகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹைட்ரா ப்ரொடியூசஸ் நியூ ஆர்கானிசம்ஸ் பை பட்டிங். ஹைட்ராங்கிற மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் ஹைட்ரா பட்டிங் மூலமாக புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. ஹைட்ராங்கிற மைக்ரோசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் பட்டிங்கிற ஒரு முறையினால புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. Some exceptions exist like sterile worker bees
which cannot reproduce but are still considered as alive. அதாவது தேனீக்கள் ஸ்டெரைல் பீஸ் பெருக்கம் செய்ய முடியாது ஆனாலும் உயிரோடு இருக்கின்றன. தேனீக்கள்னால செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லைனாலும் அதனால உயிரோடு இருக்கின்றன. அதாவது ஒரு நேச்சுரல் ரீதியாகவே அது ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் போயிடலாம். மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். Metabolism is a term used to describe all the biochemical reactions that occur within a living organism. These reactions are vital for maintaining the organism life, supporting processes such as growth, repair, energy production and regulation of body functions. அதாவது மெட்டபாலிசம் பொருள் மாற்றம் என்பது ஒரு உயிரின் உடலில் நடைபெறும் அனைத்து உயிரினவில் செயல்முறைகளை குறிக்கும் சொல். இந்த செயல்முறைகள் உயிரினத்தின் வாழ்வை தொடர்கின்றன. வளர்ச்சி, பழுது திருத்தம், சக்தி உற்பத்தி மற்றும் உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற செயல்களை ஆதரிக்கின்றன. ஓகே, மெட்டபாலிசம் இஸ் டிவைடட் இன்டு two main categories. பொருள் மாற்றம். மெட்டபாலிசம்னா பொருள் மாற்றம். பொருள் மாற்றம் இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஓகே, டூ மெயின் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன பார்த்துருவோம். ஒன் கேட்டபாலிசம், இன்னொன்று ஆனபாலிசம். கேட்டபாலிசம் the breakdown of larger complex molecules into smaller simpler ones. நல்லா புரிஞ்சுக்கோங்க. the breakdown of larger complex molecules into smaller simpler ones releasing energy. அதாவது காட்டபாலிசம் பெரிய மற்றும் சிக்கலான அணுக்களை சிறிய மற்றும் எளிமையான அணுக்களாக உடைக்கும் செயல்முறை. இதில் சக்தி வெளியேறும். அதாவது பெரிய மற்றும் சிக்கலான அணுக்கள் காம்ப்ளெக்ஸாகவும் சிறிய சிக்கலான அணுக்கள் மற்றும் எளிமையான அணுக்களாக உடைக்கும் செயல்முறை தான் கேட்டபாலிசம். இந்த ப்ராசஸ்ல சக்தி வெளியேறும். ஓகே, next anabolism, the building of larger complex molecules from smaller ones requiring energy input. அதாவது சிறிய அணுக்களில் இருந்து பெரிய மற்றும் சிக்கலான அணுக்களை கட்டமைக்கும் செயல்முறை. இதில் சக்தி தேவைப்படுகின்றது. Metabolism is essential for converting food into usable energy, enabling the body to perform activities such as muscle contraction, heat production, and biosynthesis of essential molecules like DNA, proteins, and lipids. The efficiency of metabolic process is crucial for the proper functioning of the body and is regulated by enzymes and hormones. These reactions occur in a series of steps called metabolic pathways. அதாவது பொருள் மாற்றம் உணவை யூசபிள் சக்தியாக மாற்றுவதற்கு மிக முக்கியமாக செயல்படுகிறது. ஓகேவா, உணவை யூசபிள் சக்தியாக மாற்றுவதற்கு எது செயல்படுது? பொருள் மாற்றம், மெட்டபாலிசம். இது உடலை செயல்படுத்த உதவுகிறது. நம்ம உடம்பு ப்ராசஸ் பண்ண இதுதான் உதவி செய்கிறது. உதாரணமாக தச்சை சுருக்கம், வெப்ப உற்பத்தி மற்றும் தேவையான மூலக்கூறுகளை, அதாவது என்னன்னா டிஎன்ஏ, புரதங்கள் மற்றும் கொழுப்புக்கள் போன்றவை உயிரணுவாகும் செய்யும். ஓகே, பொருள் மாற்ற செயல்களின் திறன்கள் உடல் சீரான செயல்பாட்டுக்கு முக்கியமான உள்ளன மற்றும் இவை என்சைம்கள் மற்றும் என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துகின்றன. இந்த ரசாயன செயல்முறைகள் பல படிகளாக நடைபெறும். இவை பொருள் மாற்ற பாதைகளாக அழைக்கப்படுகின்றன. ஓகே, மெட்டபாலிசம் பார்த்துட்டோம், அதோட டைப்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஆனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டபாலிசம். Catabolism is a metabolic process that involves the breakdown of complex molecules into simpler ones, releasing energy in the form of adenosine triphosphate (ATP). This process is essential for producing energy required by the cells to perform various functions such as muscle contraction,
active transport and biochemical synthesis. The main substrates that undergo catabolic reaction include carbohydrates, which are broken down into glucose, lipids, which are broken down into fatty acids and glycerol, and proteins, which are broken down into amino acids. The energy released during these reactions is stored in the form of ATP. For example, during cellular respiration, glucose is break down in the presence of oxygen to release energy. Catabolic pathways are usually exergenic, meaning they release energy and are often coupled with anabolic reactions, which use the energy generated by catabolism to build complex molecules. These reactions are regulated by enzymes and are crucial for maintaining homeostasis in the body. ஓகே, இதோட தமிழ் மீனிங் சொல்றவங்களுக்கு, கேட்டபாலிசம் என்பது சிக்கலான அணுக்களை எளிமையான அணுக்களாக உடைக்கும் பொருள் மாற்ற செயல்முறையாகும். சிக்கலான அணுக்களை எளிமையாக அணுக்களாக உடைக்கும் பொருள் மாற்றும் செயல்முறை தான் கேட்டபாலிசம். இதில் அடியோனோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி என்ற சக்தி வெளியேறும். இந்த ப்ராசஸ் மூலமா, கேட்டபாலிசம் மூலமா ஏடிபி ஏடிங்கிற ஒரு சோர்ஸ் வந்து வெளியேறுது. இந்த செயல்முறை உயிரணுக்குள் பல்வேறு செயல்களை மேற்கொள்வதற்கு தேவையான சக்தி உற்பத்தி செய்வதற்கு முக்கியமானது. இந்த செயல்முறை ஏடிபிங்கிற செயல்முறை எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உயிரணுக்குள்ள பல்வேறு செயல்முறைகளை மேற்கொள்வதற்கு, அதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஏடிபி கேட்டபாலிசம் மூலமா வெளியாகி ஒரு சக்தி உற்பத்தி செய்வதற்கு முக்கியமாக இருக்குது கேட்டபாலிசம்ல ஏடிபி. ஓகே, உதாரணமாக தசை சுருக்கம், செயற்கை பரிமாற்றம் மற்றும் ரசாயன உருவாக்கம், இந்த இதில் அதோட செயல்பாடுகள் இருக்கு. நெக்ஸ்ட், கேட்டபாலிக் செயல்களில் ஈடுபடும் முக்கிய மூலப்பொருட்கள் கார்போஹைட்ரேட்டுகள். கேட்டபாலிசம்ல செயலுக்குள்ள ப்ராசஸில் முக்கியமான மூலப்பொருட்கள்ல ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்ஸ். அதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, குளுக்கோஸ்கள் உடைக்கப்படுகின்றன. அந்த டைம்ல குளுக்கோஸ் உடைக்கப்படுகின்றன. அடுத்து கொழுப்புகள், கொழுப்பு அமிலங்கள் மற்றும் குளிசாராலுக்கு உடைக்கப்படுகின்றன. மற்றும் புரதங்கள் அமினோ ஆசிட்ஸ் ஆக உடைக்கப்படுகின்றன. ஓகே, இந்த செயல்முறைகளில் வெளியேற்றப்பட்ட சக்தி ஏடிபி என்ற வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது. இந்த ப்ராசஸ் மூலயமா தான் ஏடிபிங்கிற சக்தி சேமிக்கப்படுது. ஓகே, உதாரணமாக செல் சுவாசித்தல் குளுக்கோஸ் ஆக்சிஜனுடன் உடைக்கப்படுகிறது, அதிலிருந்து சக்தி வெளிவருகிறது. ஓகே, கேட்டபாலிக் பாதைகள் பெரும்பாலும் எக்ஸோஜெனிக் சக்தி வெளியிடும் ஆக இருக்கும். மேலும் இவை பொதுவாக அனபாலிக் செயல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் கட்டமைப்புகள் உருவாக்க கட்டப்பொருட்களால் வெளியிடப்பட்ட சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயல்முறைகள் என்சைம்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. என்சைம்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஓகேவா, இந்த ப்ராசஸ்ல மற்றும் உடலின் சமநிலையை நிலைநிறுத்திருக்க வைக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், anabolism. Anabolism refers to the metabolic process where smaller molecules are built up into larger, more complex molecules. A process that requires energy. Anabolic reactions are important for growth, repair, and reproduction in living organisms. This process synthesizes essential compounds such as proteins, lipids, and nucleic acids, which are critical for maintaining cellular structure and function. அதாவது ஆனபாலிசம் என்பது சிறிய அணுக்களில் இருந்து பெரிய மற்றும் சிக்கலான அணுக்களை கட்டமைக்கும் பொருள் மாற்ற செயல்முறை ஆகும். சிறிய அணுக்களில் இருந்து பெரிய மற்றும் சிக்கலான அணுக்களை கட்டமைக்கும் முறைதான் ஆனபாலிசம். இது சக்தி தேவையுடையது. ஆனபாலிக் செயல்முறைகள் உயிரினங்களின் வளர்ச்சி, பழுது திருத்தம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு முக்கியமானவை. வளர்ச்சி, பழுது திருத்தம் மற்றும் இனப்பெருக்கத்துக்கு முக்கியமானவை தான் ஆனபாலிசம். இந்த செயல்முறை புரதங்கள், கொழுப்புக்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற அவசியமான பொருட்களை உயிரினவாக்கும் செய்கின்றது.
இவை உயிரணு அமைப்பு மற்றும் செயல்பாட்டை நிலைத்திருக்க உதவுகின்றன. Anabolic process use the energy provided by catabolic reactions from ATP, adenosine triphosphate, to construct complex molecules. For example, during protein synthesis, amino acids are linked together to form proteins. This requires energy input in the form of ATP. Other examples of anabolic process include the synthesis of DNA and RNA, the production of cellular structure like the cell membrane. அதாவது anabolic செயல்முறைகள் கேட்டபாலிக் முறைகள் ஏடிபி மூலம் வழங்கும் சக்தியை பயன்படுத்தி சிக்கலான அணுக்களை கட்டமைக்கின்றன. இதுல அதுதான் ஏடிபி மூலமா வழங்கும் சக்தியை பயன்படுத்தி சிக்கலான அணுக்களை உருவாக்குறது ஆனபாலிசம். உதாரணமா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புரத உருவாக்குதல். அமினோ ஆசிட்ஸ் ஒருங்கிணைக்கப்பட்டு புரதங்களை உருவாக்குகின்றன. இதற்காக ஏடிபி என்ற சக்தி வடிவில் உள்ளளிப்பு தேவையானது. மற்றும் உதாரணங்களாக டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உருவாக்கம் மற்றும் செல்லின் அமைப்புகளான செல் மரபின் உருவாக்கம் ஆகியவை உள்ளன. Anabolism is essential for tissue growth such as muscle development and for the repair of damaged tissues. It is also crucial for the production of molecules necessary for cellular functions and reproduction, ensuring that the body can grow, heal and reproduce efficiency. இது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆனபாலிசம் என்பது திசுக்களின் வளர்ச்சிக்காக தசை வளர்ச்சி போன்றவை மற்றும் பழுதடைந்த திசுக்களை பழுது திருத்துவதற்காக அவசியமானது. இது உயிரணு செயல்பாடுகள் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தேவையான பொருட்களின் உற்பத்திக்கான முக்கியமானது. இது உடலை வளர்க்க, பழுது திருத்தம் செய்ய மற்றும் குறைந்த நேரத்தில் இனப்பெருக்கம் செய்ய உதவுகின்றது. இதுல ஆனபாலிக்கோட ப்ராசஸ் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு இன்டெப்தா உங்களுக்கு ஒரு வியூ கிடைச்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். மெட்டபாலிசம். ரோல் ஆஃப் மெட்டபாலிசம் இஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன், growth அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப். மெட்டபாலிசமோட ரோல் என்ன இருக்குன்னா, எனர்ஜி ப்ரொடக்ஷன், growth அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப். இதுதான் ஒரு மெட்டபாலிசத்தோட ரோல். மெட்டபாலிசம் 2 டைப்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், கேட்டபாலிசம் அண்ட் ஆனபாலிசம். ஓகே, இப்போ கேட்டபாலிசம் பத்தி ஒரு சிம்பிளா பார்ப்போம். Catabolism, breakdown of large molecules into simpler molecules, releasing energy, ATP, adenosine triphosphate. Okay, example, breakdown of carbohydrates, lipids and proteins into glucose, fatty acids and amino acids respectively. The relationship between catabolic and anabolic pathways with the energy released in catabolism being used in anabolism. Okay, இப்போ anabolism போயிடலாம். The process of building larger molecules from smaller ones which requires energy, ATP, adenosine triphosphate. Example, protein synthesis, DNA and RNA synthesis and the creation of cellular structures like membranes. Importance in growth, repair and reproduction. ஓகே, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரா வச்சுக்கோங்க. அந்த இன்டெப்த் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு ஒரு ரீகால் ஆகணும்னா இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லிவிங்க்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கான்சியஸ்னஸ். Consciousness refers to the state of being aware of and able to think about oneself, the environment and experiences. It is a complex phenomenon that involves awareness, perception and cognitive processes. Consciousness is often described as the ability of an organism to process sensory information, integrate it with past experiences and respond to it meaningfully. அதாவது கான்சியஸ்னஸ், நனவறிவு என்பது ஒருவர் தன்னை சுற்றுப்புறத்தை மற்றும் அனுபவங்களை அறிந்து சிந்திக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது. இது ஒரு சிக்கலான நிகழ்வு ஆகும். இதில் விழிப்புணர்வு, உணர்ச்சி மற்றும் அறிவியல் செயல்முறைகள் அடங்கியுள்ளன. நனவறிவு என்பது உணர்வு தகவல்களை செயல்படுத்த, முந்தைய அனுபவங்களுடன் ஒருங்கிணைக்க மற்றும் பொருத்தமான முறையில் பதிலளிக்க ஒருவரின் திறனை குறிக்கிறது.
In humans, consciousness enables activities such as reasoning, decision making, emotions, memory, and self awareness. மனிதர்கள் நனவறிவு முடிவெடுப்பு நனவறிவு மூலம் என்னென்ன பண்ணலாம்னா முடிவெடுப்பு, உணர்வுகள், நினைவுகள் மற்றும் தன்னுணர்வு போன்ற செயல்பாடுகளை சாத்தியமாக்குகிறது. ஓகே, இதுலயும் டைப்ஸ் இருக்கு. இட் இஸ் டைபிக்கலி டிவைடட் இன்டு 2 levels. டைப்ஸ் இல்ல லெவல்ஸ் இருக்கு. ஓகே, என்னன்னு பார்ப்போம். 1. Wakefulness. The basic level of consciousness when an individual is awake and alert. அப்படின்னா ஃபர்ஸ்ட் விழிப்பு, ஒருவர் விழித்திருக்கும் மற்றும் எச்சரிக்கையாக இருக்கும் அடிப்படை நிலை, ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் அவேர்னஸ், the ability to perceive and make sense of one's surroundings and internal thoughts. அதாவது அறிவு, செகண்ட் லெவல். சுற்றுப்புறம் மற்றும் உள்ளக சிந்தனைகளை உணர்ந்து அர்த்தமுள்ள முறையில் புரிந்து கொள்ளும் திறன். ஓகே, கான்சியஸ்னஸ் இஸ் ரெகுலேட்டட் பை த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், ராஸ். இது ரொம்ப மெயின் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் வச்சுக்கோங்க. Consciousness is regulated by reticular activating system, RAS, in the brain, which maintains alertness and attention. Reticular activating system என்ன பண்ணுதா, which maintains alertness and attention. எது எங்க கொடுக்குதான்? பிரெயின்ல. ஓகே, it is studied in neuroscience and psychology to understand brain function, mental states and disorders such as coma and altered states of consciousness. அதாவது நனவறிவு மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் கட்டுப்படுத்துகிறது. மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தான் கட்டுப்படுத்துகிறது. இது எச்சரிக்கை மற்றும் கவனத்தை பராமரிக்க உதவுகிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காகவும் கவனமாக இருக்கிறதுக்காகவும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் உபயோகப்படுகிறது. ஓகே, இது நரம்பியல் மற்றும் உளவியல் மூளை செயல்பாடு, நிலையங்கள் மற்றும் கோமா போன்ற மாற்றப்பட்ட நிலையில் உள்ள சிக்கலை புரிந்து கொள்ள ஆய்வு செய்யப்படுகிறது. எதை வச்சு? ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் பிரீஃபா டைப்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நார்மல் கான்சியஸ்னஸ். Normal consciousness refers to the state in which an individual is fully awake, aware of their surroundings, and capable of responding to stimuli. It is the baseline state where cognitive process like thinking, memory, and reasoning function optimally. அதாவது சாதாரண நனவறிவு என்பது ஒருவர் முழுமையாக விழித்திருக்கும், சுற்றுப்புறத்தை பற்றி விழிப்புணர்வுடன் இருக்கும் மற்றும் தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது. இது சிந்தித்தல், நினைவகம் மற்றும் தீர்மானித்தல் போன்ற அறிவியல் செயல்பாடுகளை முழுமையாக செயல்படக்கூடிய அடிப்படை நிலையாகும். அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் நார்மல் கான்சியஸ்னஸ். செகண்ட் லெவல் ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். Altered state of consciousness occur when an individual awareness and perception differ from the normal state. These changes can be caused by various factors such as meditation, hypnosis, sleep, drugs or medical conditions. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னா, ஸ்லீப் ஸ்டேட்ஸ், REM sleep, non-REM sleep, hypnosis, dreaming, coma or vegetative states. அதாவது மாற்றப்பட்ட நனவறிவு என்பது ஒருவரின் விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன் சாதாரண நிலையில் இருந்து மாறும்போது ஏற்படுகிறது. இந்த மாற்றங்கள் தியானம், மயக்கம், உறக்கம், மருந்துகள் அல்லது மருத்துவ நிலைகள் போன்ற காரணங்களால் ஏற்படலாம். உதாரணங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்லீப் ஸ்டேட்ஸ், உறக்க நிலைகள், ரெம் உறக்கம், நான் ரெம் உறக்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிப்னோசிஸ், மயக்கம், ட்ரீமிங், கனவுகள், கோமா ஆர் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ஸ், கோமா அல்லது நிலை மாற்ற நிலைகள். ஓகே, மூணாவது லெவல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன் பயாலஜி. பயாலஜியில் கான்சியஸோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே,
Consciousness is a crucial aspect of life that allows organisms to adapt and respond to their environment. In biology, understanding consciousness helps in studying. பயாலஜியில் கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். How the brain process stimuli and maintains alertness. Okay. Second, disorders. Conditions like coma, sleep disorders, and brain injuries. 3. Behavior. How organisms interact with their surroundings. Okay. அதாவது நனவறிவு என்பது உயிரினங்கள் தங்களை சுற்றியுள்ள சூழலுக்கு ஏற்ப மற்றும் பதிலளிக்க உதவுகிறது. இது வாழ்க்கையின் முக்கியமான அம்சமாகும். உயிரியல் துறையில் நனவறிவை புரிந்து கொள்வது பின்வரும் விஷயங்களை உதவுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், மூளை செயல்பாடுகள், தூண்டுதல்களை எவ்வாறு செயலாக்குகிறது மற்றும் எச்சரிக்கையை எவ்வாறு பராமரிக்கிறது என்பதையும் குறிக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட், டிசார்டர்ஸ், நோய் தொல்லைகள், கோமா, உறக்க கோளாறுகள் மற்றும் மூளை காயங்கள் போன்ற நிலைகள். ஓகே. பிஹேவியர், நடத்தை, உயிரினங்கள் தங்கள் சுற்றியுள்ள சூழலுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்ற என்பதை குறிக்கும். ஓகே. இட் ஆல்சோ பிளேஸ் அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் அக்ராஸ் ஸ்பீசிஸ். அதாவது இது உயிரினங்களின் நுண்ணறிவு மற்றும் தன்னுணர்வின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே, ஒரு டீடைல்டு வியூ நம்ம பார்த்துருக்கோம் கான்சியஸ்னஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம், கான்சியஸ்னோட லெவல்ஸ் பார்த்தோம். ஓகே, கான்சியஸ்ல இருக்க முக்கியமான ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அப்போ டைப்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். ஒரு வந்து நார்மல் கான்சியஸ்னஸ், இன்னொன்று ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ் இன் பயாலஜி, மொத்தமாக இன்டெப்த்தாக நம்ம கான்சியஸ்னஸ் பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லிவிங்ல இருக்க லாஸ்ட் ஃபீச்சர் செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஓகே, cellular organization refers to the arrangement and structure of cells in living organisms. It is the fundamental level of biological organization and forms the basics of life. All living organisms are composed of cells. Okay, அதாவது செல்லியல் அமைப்பு, செல்லுலர் ஆர்கனைசேஷன் என்பது உயிரினங்களில் செல்களின் அமைப்பு மற்றும் வடிவமைப்பை குறிக்கிறது. இது உயிரியல் அமைப்பின் அடிப்படை நிலை மற்றும் வாழ்க்கையின் அடிப்படை ஆகும். அனைத்து உயிரினங்களும் செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகே, இதுலயும் டைப்ஸ் இருக்கு. விச் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன இருக்கு? ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் அண்ட் யூகரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் சிம்பிள் வித்தவுட் அ நியூக்ளியஸ். ப்ரோகரியாட்டிக் மூலதன செல்கள், எளிமையானவை, நொடி இல்லை. யூகரியாட்டிக் செல்ஸ் உயிரின செல்கள், காம்ப்ளெக்ஸ் வித் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், சிக்கலானவை, நொடியும் இலைநார் உறுப்பு உட்பட உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் cellular organization explains how cells are arranged to perform specific functions, maintain homeostasis, and ensure the survival of the organism. Cells can exist independently as in unicellular organism, example bacteria, or work together in multicellular organisms, example humans. அதாவது செல்லியல் அமைப்பு செல்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்ய, நிலைத்தன்மையை பராமரிக்க மற்றும் உயிரினத்தின் வாழ்வை உறுதி செய்ய எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது என்பதை விளக்குகிறது. செல்கள் தனியாக இருக்க முடியும். உதாரணமாக பாக்டீரியா போன்ற ஒருயிரற்ற உயிரினங்களில் அல்லது பல செல் உயிரினங்களில் ஒன்றிணைத்து வேலை செய்கின்றன. உதாரணமாக மனிதர்கள். ஓகே, செல்லுலர் ஆர்கனைசேஷனோட ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம், அதோட டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம இன்டெப்தா பார்ப்போம். உள்ள என்னன்னு சொல்லி இன்டெப்தா பார்ப்போம். லெவல்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் யூனிசெல்லுலர் ஆர்கனைசேஷன்.
யூனிசெல்லுலர் ஆர்கனைசேஷன்னா ஒருங்கிணைச்ச அமைப்பு. ஓகே, இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் a single cell performs all life processes. ஒரு சிங்கிள் செல் all life processes பெர்ஃபார்ம் பண்ணுமா, ஓகேவா, இன்க்ளூடிங் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் excretion. These organisms are usually microscopic and include bacteria, archaea and certain protists. அதாவது ஓரிரச்ச அமைப்பு, ஓரிரச்ச உயிரினங்களில் ஒரு சிலை அனைத்து வாழ்க்கை செயல்முறைகளையும் உணவளிப்பு, இனப்பெருக்கம் மற்றும் கழிவுகள் வெளியீடு செய்ய முடியும். சிங்கிள் செல்லாலே இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. இதுல யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல இந்த உயிரினங்கள் பொதுவாக நுண்ணோக்கத்தில் காணப்படக்கூடியவை மற்றும் பாக்டீரியா, ஆர்கியா மற்றும் சில பிரதிஸ்தாக்கள் போன்றவற்றை உள்ளடக்குகின்றன. இதுதான் யூனிசெல்லுலர் ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் multicellular organization. In multicellular organisms, cells are specialized and organized into tissues, organs and organ systems to perform specific functions. This division of labor allow efficient functioning of the organism. அதாவது மல்டிசெல்லுலர் ஆர்கனைசேஷன் பலசல அமைப்பு. பலசல உயிரினங்கள் செல்கள், திசுக்கள், உடல் உறுப்புகள் மற்றும் உடல் அமைப்புகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டு குறிப்பிட்டு செயல்பாடுகளை செய்கின்றன. இந்த வேலை பங்கீடு உயிரினத்தின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. ஓகே, அதுல என்னென்ன மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். டிஷ்யூஸ், groups of similar cells that work together. Example, muscle tissue, group of similar cells that works together, muscle tissue. Okay, organs, group of tissues working together. Okay, organ system, group of organs performing coordinated functions. Example, circulatory system. First வந்து tissues, திசுக்கள் பார்த்தோம். ஒரே மாதிரியான செல்கள் குழுக்கள் இணைந்து செயல்படுகின்றன. உதாரணமாக தசை டிஷ்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்கன்ஸ், உறுப்புகள். திசுக்களின் குழு சேர்ந்து வேலை செய்கிறது. உதாரணமாக இதயம். உறுப்பு அமைப்புகள், ஆர்கன் சிஸ்டம், ஒருங்கிணைந்து செயல்பாடுகளை செய்ய உறுப்புகள் குழு. உதாரணமாக இரத்த ஓட்ட அமைப்பு. ஓகே, இதான் மல்டிசெல்லுலர் ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட், செல் மெம்பரேன். The cell membrane is a semi-permeable membrane that surrounds the cell, controlling the movement of substance in and out. It maintains the cell's internal environment. அதாவது செல் மெம்பரேன், செல்லோட உட்பகுதி, செல்களை சுற்றி இருக்கும் அறைக்குள் மெம்பரேன். இது செல்களுக்கு உள்ளே மற்றும் வெளியில் பொருட்களின் இதயத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் செல்களின் உள் சூழலை பராமரிக்கிறது. இது செல் மெம்பரேன். ஓகே, நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம். The cytoplasm is the jelly-like substance inside the cell where cellular components are suspended. It supports and protects the organelles. ஆர்கனல்ஸை சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது. இது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து இன்சைட் த செல்லுலர் காம்பனன்ட்ஸ்குள்ள இருக்கும். அதோட ரோல் என்னன்னா சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ஆர்கனல்ஸ். ஓகேவா, அது சைட்டோபிளாசம். செல்களுக்கு இருக்கும் ஜெல்லி போன்ற பொருள். இது செல்லின் உறுப்புகளை ஆதரிக்கிறது மற்றும் பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் மூணாவது, நியூக்ளியஸ். The nucleus contains genetic material, DNA, and controls the cell's activities such as growth, metabolism and reproduction. அதாவது செல்களின் மரபணு பொருட்களை DNA வைத்திருக்கிறது மற்றும் வளர்ச்சி, பொருள் மாற்றம் மற்றும் இனப்பெருக்கம் போன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. செல்லுக்குள்ளேயே நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, அதோட அதோட ரீஜென்ரேஷன் அடையிறதுக்கு அந்த டிஎன்ஏ மெமரி வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. செல்லோட
growth-க்கு. Okay. Next, organelles. Organelles are specialized structures within the cell that perform specific functions. Example, mitochondria, ribosomes and endoplasmic reticulum. Okay. Organellesனா உறுப்பு அங்கங்கள் செல்லுக்குள் குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சிறப்பு செய்யப்பட்ட அமைப்புகள். ஓகேவா? அது ஆர்கன்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்கா? மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மைட்டோகாண்ட்ரியா அதோட ரோல் என்னன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ப்ரொடியூஸ் எனர்ஜி. செல் மின் நிலையம் ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. ரிபோசோம்ஸ் சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், புரத உற்பத்தி நடக்கும் இடம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் த செல், அதாவது செல் போக்குவரத்து அமைப்பு ஏற்படுத்துது. ஓகேவா? நெக்ஸ்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பேசிஸ் ஆஃப் லைஃப் என்ன பார்ப்போம். செல்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். பேசிஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் அடிப்படை என்ன சொல்லுதுன்னா செல்லின் வாழ்க்கையின் அடிப்படை. செல்கள் வாழ்க்கையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகுகள் ஆகும். நெக்ஸ்ட், எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங். Specialized cellular organization allows efficient functioning of complex organisms. அதாவது எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங்னா செயல்திறன், அதாவது சிக்கலான உயிரினங்களில் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது செல் அமைப்பு செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. நெக்ஸ்ட், அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன். Cellular organization enables organisms to adapt and evolve over time. அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன்னா சேர்க்கை மற்றும் பரிணாமம். செல்லில் அமைப்பு உயிரினங்களின் மாற்றம் மற்றும் வளர்ச்சி அடைய வகுக்கிறது. ஓகே, நம்ம வந்து இப்போ அவ்வளோதான் இன்டெப்த் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? செல்லுலர் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். செல்லுலர் ஆர்கனைசேஷன் டைப்ஸ் பார்த்துட்டோம். ப்ரோகேரியாட்டிக் அண்ட் ஈகேரியாட் பார்த்துட்டோம். அடுத்து லெவல்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன். நம்ம செல்லுலர் ஆர்கனைசேஷன் என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒன்று யூனிசெல்லுலர் ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம், மல்டி செல்லுலர் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம், சைட்டோபிளாசம் பார்த்துட்டோம், நியூக்ளியஸ் பார்த்துட்டோம், ஆர்கனல்ஸ் பார்த்துட்டோம், அண்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன். அதை பற்றி இது ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட யூனிக் ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டோம். அதோட ரோல் என்னன்னு பார்த்துட்டோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பார்த்துட்டோம். ஓகே எவ்ரிவான், இன்னைக்கு லிவிங் வேர்ல்டில் இருக்க இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். வாட் இஸ் லிவிங், அதுக்குள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டோம். க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், கான்சியஸ்னஸ், செல்லுலர் ஆர்கனைசேஷன் பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு லிவிங் வேர்ல்டில் இருக்க மற்ற இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு பண்ண வீடியோவில் எதுவும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், என்னோடய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஒரு வீடியோ எடிட்டிங் எதுவும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் ஹெல்த்தி வேல எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் மை சேனல். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எவ்ரிடே நான் இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எவ்ரிடே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நீட் ஆஸ்பிரன்ஸ் இது பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். Hope you like it. Thank you everyone. Support my channel Onyx Pinnacle Road to NEET Tamil and subscribe my channel too. Thank you everyone. Bye bye.